ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான காலிஃப்ளவர் ரைஸ் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். காலிஃப்ளவர் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணியில் வேக வச்சது ஏன் காமிக்கல, நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லலாம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் நான் ஆல்ரெடி வீடியோவிலே என்னோடதுலேயே போட்டிருக்கேன். நான் எப்படி தண்ணியில் பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் நம்ம முதல்ல சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்கல, நான் மறந்துட்டேன். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தோம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன், 2 கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மல்லித்தூள் சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வைங்க. இந்த காலிஃப்ளவர் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் நிறைய காலிஃப்ளவர் ரைஸ்லாம் நான் என் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது நான் செய்கிறேன். முதல்ல செய்கிறதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம்லாம் போடாமல் அந்த மாதிரி நான் செஞ்சுருப்பேன். இது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் குக்கர்லேயே டைரெக்டாக நம்ம செஞ்சிடலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கர் ஒரே ஒரு சாப்பாடோட நமக்கு இது முடிஞ்சு போயிடும். குக்கரில் செஞ்சோம்னா ஈஸியாக நமக்கு. என் சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்ன கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னோடய வாட்ஸ்அப்லேயும் வந்தாங்க, ட்ரெஸ்ஸு கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே நான் என்னோட வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா பொடி எல்லாமே இதுவாயிடும். அதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். கூடுதல் முதல்லையே சேர்க்காம பொடியெல்லாம் சேர்த்தப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். நான் வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி அதை நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன் எப்படி அது வேக வைக்கணும் அப்படின்னு. நீங்கள் இப்போ தெரியலன்னா நீங்கள் போய் அந்த முன்னாடி என் வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் அரிசி சேர்க்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் நார்மல் ரைஸ் தான், நான் பச்சரிசி தான் நான் சேர்க்குறேன். 1.5 கப்பு அரிசி சேர்க்குறேன். 1.5 கப்பு அரிசினா உங்களுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிங்கன்னா சரியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும். இது நார்மல் ரைஸ்னால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் அந்த இதோட எல்லாம் சேர்த்து. இந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து நம்ம செப்பரேட்டாகவும் செய்யலாம், சாதம் தனியாக வச்சு இந்த காலிஃப்ளவர் வந்து கடாயில் தனியாகவும் நம்ம கிரேவி மாதிரி செய்யலாம். அதுவும் அப்படியே செய்யலாம், இப்படி செய்யலாம். ஆனால் அது வந்து டபுள் வேலை நமக்கு. ஸோ இது வந்து டைரெக்டாக குக்கர்லேயே நம்ம ஒரே இதுவாக செஞ்சிட்டோம்னா இது சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்க்கலாம். நான் உப்பு முதல்ல சேர்க்கவே இல்லை, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடும். வேறு என்ன ரெசிபி யாருக்கு என்ன வேணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அருமையான ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு அடியும் எதுவுமே பிடிக்காது. ஏன்னா நீங்கள் நெய் ஊற்றி பண்ணீங்கன்னா அடி பிடிக்கும். எண்ணெய் ஊற்றி செஞ்சால் அடி பிடிக்காது. நெய் ஊற்றினா கண்டிப்பாக அது வந்து அடி பிடிக்கும். அதனால தான் நான் நெய் வந்து எல்லா இதில் ரெசிபிலையுமே நான் கடைசியாக நெய் விடுவேன், ஃபஸ்ட்டு நெய் விட மாட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் ரைஸ்லேயே நம்ம விதவிதமாக நிறைய டிஃப்ரெண்ட்டாக எல்லா வெரைட்டிஸும் பண்ணலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படின்றது நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் பண்ணலாம். பட்டாணி போட்டு, பொட்டேட்டோ போட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.